இன்றைக்கி கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசி படத்தை பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கிறிஸ்டோபர் நோலனே சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஃபீல் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த ஒடிசி. கதை ரொம்ப பழைய கதை. எந்த அளவு பழைய கதை அப்படின்னா 3000 ஆண்டுகால பழைய கதை. இது ஹோமர்ஸினுடைய ஒடிசி அப்படின்னுங்கிற அந்த போயமை பேஸ் பண்ணி கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த போயமை படிச்சுட்டு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கதை என்னவா நாம் கிறிஸ்டோபர் நோலன் கண்கள் வழியாக பார்க்குறோம் அப்படின்னா உண்மையில் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் தான் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, ஒடிசியஸ் அப்படின்னுங்கிற ஒரு போர் வீரன். அவன் ட்ராய் போருக்கு பிறகு, ட்ராய் நகரம் வீழ்ந்ததுக்கு பிறகு, அந்த ட்ராஜன் வாருக்கு பிறகு தன்னுடைய நாட்டுக்கு இத்தகா அப்படிங்கிற தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறான். ஏன் திரும்புகிறான் அப்படின்னா அவனுடைய இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய மனைவிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அது என்ன சத்தியம்னா, நான் இந்த போரை முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் உன்னிடம் திருப்பி வருவேன் அப்படின்னுங்கிற அந்த சத்தியம்தான் அது. இந்த சத்தியத்தை அவன் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக போரெல்லாம் முடிச்சுட்டு அவன் தன்னுடைய படகுல தன்னுடைய தாய் நாட்டுக்கு வர்றான். வர்ற வழியில் அவன் பல இடையூறுகளை சந்திக்கிறான். பல கடவுளர்களின் சாபங்கள் அவன் மேலே சுடுது. கடல் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல தீவுகளுக்கு போகிறான். ஒரு ஒற்றைக்கண் மனிதன் தீவுக்கு போகிறான். அந்த மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடல் தெய்வத்தினுடைய மகன். அவனை இவன் தண்டிச்சிடுறான். தண்டிச்சதுனால கடல் இன்னமும் இவனுக்கு கஷ்டம் தருது. இவ்வளவு கஷ்டம் தந்தாலும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தாய் நாட்டுக்கும் எப்படியும் திரும்பிடணும் அப்படின்னுங்கிற ஒரு வேட்கையோட ஒரு வெறியோட அவன் போகிறான். மியூசிக் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த மியூசிக் நமக்கு உண்மையிலேயே அந்த இடத்தினுடைய ஃபீல் பண்ண வைக்குது. அது போக ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. இதில் உள்ள ஒவ்வொரு தொழில்நுட்பமும் நமக்கு வியப்பை தருது. இந்த கதை நமக்கு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு வீடு திரும்புதல் பற்றிய கதை, ஒரு போருக்கு எதிரான கதை. போரில் செத்த மாந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அது நம்ம அரசர்களை கொண்டாடுறோம், தலைவர்களை கொண்டாடுறோம். ஆனால் அந்த சிப்பாய்கள் அவர்கள் ஒரு நல்லடக்கம் கூட செய்யப்படலை. அவர்கள் நியாயம் கேட்கிற மாதிரியான காட்சிகள் வருது. அதுக்கான கதை. இப்போ கிரேக்கத்தினுடைய போர் கடவுள் எத்தினாவே போர் வேண்டாம் அப்படின்னு கதறுகிற கதையாகத்தான் நாம் இதை பார்க்க முடியுது. இது நாம் இதை வெறும் காட்சிகள், வெறும் பிரம்மாண்டம் அப்படிங்கிறதோட மட்டும் நிறுத்திடாமல் கிறிஸ்டோபர் நோலன் இதில் வளர்க்கிற மனிதம் பற்றியும் இதில் பேசுகிற அன்பு பற்றியும் நாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் இதில் உள்ள சென்டிமெண்டல் எலிமெண்ட்ஸ் தான். ஹெலன் இதில் வர்றாங்க. ஆனால் இதில் குறிப்பிடுற விஷயம் என்னென்னா, ஹெலனை ஒரு கருப்பின பெண்ணாக காட்டியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய காவியம், ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு போர் நடந்தது யாருக்காக அப்படின்னா ஹெலனுக்காகத்தான். அந்த ஹெலனை ஒரு கருப்பின பெண்ணாக காட்டியது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விடயம். இன்னமும் அந்த ஹெலன் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ அந்த டெலமெக்கஸ்ட்டை உன்னுடைய தாய் பெனோலோபிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு அப்படின்னா இந்த போர் என் பேரால் நடத்தப்பட்ட வன்முறை, இதுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பு கிடையாது. இது இவர்கள் நிகழ்த்திய, என் பெயரால் நிகழ்த்திய கொடூரத்துக்காக அந்த பெண்ணிடம் நான் மன்னிப்பு கேட்டதா போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு எப்பிக்கான காட்சி. இது போக படம் நெடுக நமக்கு பிரம்மாண்டமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமையும் நாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது போக அது பேசுகிற மானுடமாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையில் ஆச்சரியப்படுத்துக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரம்மாண்டத்துக்காகவும் இந்த மியூசிக்காகவும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் பேசுகிற மனிதத்திற்காகவும் போருக்கு எதிரான குரலுக்காகவும் இந்த படத்தை நிச்சயமாக பாருங்கள். இந்த படத்துக்காக கிறிஸ்டோபர் நோலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.